Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பைக் இன்சூரன்ஸ் வந்து எப்படி வந்து ரெனுவல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நாங்கள் ஒரு வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இந்த இன்சூரன்ஸ் வந்து எப்படி, அது காருக்கு எப்படி இன்சூரன்ஸ் ரெனுவல் பண்ணுறது, பைக் எப்படி ரெனுவல் பண்ணுறது, ரெண்டுமே சேம் ப்ராசஸ் தான். இப்போ நான் வந்து பைக்குக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து சிம்பிளாகவே வீட்டில் இருந்தபடி நீங்களே பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எந்த ஒரு நெட் சென்டரும் போய் அலையணுங்கிற அவசியம் கிடையாது. வீட்டில் இருந்தபடி உங்களுடைய மொபைல் இருந்தாலே போதும். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கனாலே நீங்களே வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் ரெனுவல் பண்ணுறது. ரெனுவல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நீங்கள் ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து எப்படி வந்து ரெனுவல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து இந்த வீடியோக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பேஜுக்கு வருவீங்க. இது வந்து policybazaar.com. இந்த வெப்சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பைக்கு, காரு, ஹெல்த்து, இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து அப்ளை பண்ணுவாங்க, ரெனுவல் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இதில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரெனுவல் பண்ண போகிறோம். இதில் தான் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லா ஃபைனான்ஸுமே நல்லா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இதாக இருக்கும். அதனால தான் இந்த வெப்சைட் வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி எல்லோரும் நீங்கள் நெட் சென்டர் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் தான் அவங்க வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி தருவாங்க. இப்போ இன்சூரன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். காப்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து நாமே வந்து இன்சூரன்ஸ் வந்து போட்டுக்கிறது. இப்போ பைக்கு நீங்கள் வந்து ஒரு பைக் வந்து எடுத்துட்டீங்க. அந்த பைக் வந்து நீங்கள் வந்து எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைக்கு வாங்கின இடத்துல வந்து இன்சூரன்ஸ் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போக போக ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து வேல்யூ வந்து முடிஞ்சு போகும். நீங்கள் வந்து வருஷம் வந்து ரெனுவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணிக்கிட்டு இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரோட்டில் போகிற டயத்தில் போலீஸ் வந்து மறைச்சாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபைன் போடுவாங்க. இன்சூரன்ஸ் ஏன் ரெனுவல் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் எல்லாருமே வந்து இன்சூரன்ஸை ரெனுவல் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. மஸ்ட்டாக ரெனுவல் பண்ணவே ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்சூரன்ஸ் வந்து எல்லாருமே பண்ணியே ஆகணும். இப்போ வந்து இன்சூரன்ஸ் வந்து நமக்கு நாமே போட்டுக்கிறது வந்து கிடையாது. இன்சூரன்ஸில் 2 விதமாக இருக்குது. ஒன்று நமக்கு நாமே போட்டுக்கிறது, இன்னொன்று அடுத்தவங்களுக்கு போட்டுக்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், இப்போ நீங்கள் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க, இல்லை உங்கள் பைக்கில் ஏதோ டேமேஜ் ஆகிடுச்சு, உங்கள் பைக்கை யாரோ திருடிட்டாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணலாம். இது வந்து ஒரு விதம். ரெண்டாவது விதம் வந்து அடுத்தவங்களுக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு பைக்கில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியாமல் அடுத்தவங்கள இடித்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன அடிபட்டுருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து போலீஸ் கேஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். இதான் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான ரூல் வந்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து இன்சூரன்ஸ் எப்படி வந்து ரினியூவல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த இடத்துல policybazaar இந்த வெப்சைட்டில் வந்து இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லா இன்சூரன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு வந்து தேவை 2 வீலர் இன்சூரன்ஸ். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு பேஜுக்கு வந்து கூட்டு போகும். இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வண்டி நம்பர் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் வந்து எந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து ரெனுவல் பண்ண போகிறீங்களோ அந்த பைக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா பைக்கு நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல சேவ் அப் டு 85% வந்து 2 வீலர் இன்சூரன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பைக் நம்பரை வந்து போடுறேன். போட்டு கெட் கிட்ஸ் அப்படிங்கிறத வந்து கொடுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ வண்டி வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே. சப்போஸ் இந்த இடத்துல வரலைன்னா நீங்கள் தான் வந்து மேனுவலாக கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இயர் கேட்குறாங்க. நான் வந்து 2019 கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ண போகிறீங்க, அதாவது ரெனுவல் பண்ண போகிறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு எது சூஸ் தேவையோ அதை கொடுத்துங்க. நான் வந்து HDFC ECO அதுங்கிறது வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே கேட்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, கரண்ட்டாக அவங்களுடைய இன்சூரன்ஸ் வந்து வேலிடிட்டி டேட் வந்து முடிஞ்சா என்ன முடியலையான்னு கேட்குறாங்க. நான் வந்து முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். முடியலைன்னா நாட் எக்ஸ்பீரிட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இதில் வந்து எப்போ முடிஞ்சு அப்படின்னு கேட்குறாங்க. 90 நாளைக்குள்ளே முடிஞ்சா இல்லை 90 நாளைக்கு மேலே முடிஞ்சான்னு கேட்குறாங்க. நான் வந்து 90 நாளைக்குள்ளே முடிஞ்சு அப்படிங்கிறத கொடுத்துட்டு 1 இயர் தேர்ட் பார்ட்டி போடுறீங்களா இல்லை கமர்ஷியல் போடுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து 5 இயர்ஸ்க்கு மேலே போயிடுச்சுன்னா உங்கள் வண்டி வந்து தேர்ட் பார்ட்டியை கொடுத்துக்கலாம். 5 இயருக்கு உள்ளே உங்கள் வண்டி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுக்குறது ரொம்பவே பெட்ரு.
கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் எல்லாமே டீட்டெயில்ஸ் வரும், எல்லா கம்பெனியோட நேம் எல்லாமே வரும். இதில் வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஐடிவி வேல்யூன்னு இதை வச்சு தான் நம்ம வந்து இது வந்து ஐடிவி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பைக்கோட வேல்யூ, அதாவது உங்களோட பைக் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேல்யூ இருக்கும் சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஐடிவி வேல்யூ. இப்போ இதுதான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். 806 ரூபாய், 819 இந்த மாதிரி கீழே போக போக ஹை ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து பாரத் இந்த இதே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆர்சி புக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து எப்படி நேம் இருக்கோ அதேபடியே நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணணும். ஒரு மிஸ்டேக் மாறினாலும் உங்களுக்கு வந்து உள்ளே போகாது. எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல கண்டினியூங்கிறது வந்து கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு உங்களுடைய ரெகுலராக எப்போயும் நீங்கள் வந்து டெபிட் கார்டு வச்சு பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி வரும். அப்படி பண்ணி முடிச்சிங்கன்னா ஈஸியாகவே உங்களுடைய இன்சூரன்ஸு ரினியூவல் ஆயிரும். இந்த இடத்துல நீங்கள் வந்து இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸோட பிடிஎஃப் ஃபைல் வந்து அவங்க வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்ருவாங்க. மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. இந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சில கம்பெனிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டு அட்ரஸ்க்கே வந்து இன்சூரன்ஸ் வந்து அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. இப்போல்லாம் நீங்கள் வந்து எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு நண்பர் கேட்டிருந்தார், அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஒரு நண்பர்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து தெரியறது கிடையாது. எல்லா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் நெட் சென்டருக்கு எல்லாருமே போகிறீங்க, அதுக்கு வந்து உங்களுடைய அமௌண்ட்டு தான் கொஞ்சம் செலவாகும். நீங்கள் வந்து வீட்டிலேருந்தே பண்ணிக்கலாம். எதுக்கு நம்ம இந்த எல்லா விஷயம் நம்மளுக்கு தெரியும். நம்ம எதுக்கு நெட் சென்டர் போகணும், நம்ம எதுக்கு ப்ரௌசிங் சென்டர் போகணுங்கிற ஒரு அலைச்சல் நம்மளுக்கு இருக்குது. அதனால் வீட்டில் இருந்தபடி இந்த மாதிரி பண்ணிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம நாலேஜ் வந்து நம்மளே வளர்த்துக்குறோம். மற்றவங்களுக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள். உங்களுக்கு வந்து என்ன வீடியோ தேவைப்படும், என்ன வீடியோ வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் வந்து இணையணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்குமே கொடுத்துருப்பேன், சோசியல் மீடியா லிங்க். அது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா சின்ன சின்ன அப்டேட்ஸ், ஏதாவது இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸு, ஏதாவது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் திட்டங்கள் ஏதாவது புதுசாக விட்டாங்கன்னா கூட நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபஸ்ட் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். அதில் வந்து ஒரு 100-150 பேர் இருக்காங்க அந்த குரூப்பில். நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இணைஞ்சிக்கலாம் தாராளமாக. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.